Hi students, இன்னைக்கு நம்ம class 10 science laws of motion lessonல hot sumsல second sum பாப்போம் இந்த வீடியோல. A heavy truck and bike are moving with the same kinetic energy. நமக்கு இந்த clue கொடுத்திருக்காங்க same kinetic energy. If the mass of the truck is 4 times that of the bike. இதுவும் கொடுத்திருக்காங்க. Then calculate the ratio of their momentum கேட்டிருக்காங்க. Momentum calculate பண்ண சொல்லியிருக்காங்க. So நமக்கு first கொடுத்திருக்கிறதெல்லாம் எழுதிக்குவோம். Same kinetic energy ன்னு சொல்லிருக்காங்க. So first na mass of truck is equal to m1 ன்னு எடுத்துக்கிறேன். Then mass of bike is equal to m2 ன்னு எடுத்துக்கிறேன். So kinetic energy க்கு formula என்ன வரும்? Kinetic energy is equal to half mv square. Sorry, mv square. இது நமக்கு formula தெரியும். So அப்ப என்ன கொடுத்திருக்காங்க? Mass of the kinetic energy ரெண்டுத்துக்குமே same தான் கொடுத்திருக்காங்க இல்லையா? So kinetic energy of truck is equal to kinetic energy of bike. So அப்ப என்ன பண்ணலாம்? Half m1 v1 square. m1 v1 ன்னு எடுத்துக்கிறேன் இது வந்து half m2 v2 square. Okay. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா given mass of the truck is 4 times that of the bike. Mass of the truck that is given mass of the truck m1 is equal to 4 times the mass of the bike ன்னு கொடுத்திருக்காங்க 4m2. இதுவும் நமக்கு கொடுத்திருக்கிறது. So கொடுத்திருக்கிற டேட்டாவெல்லாம் எழுதிட்டோமா நம்ம? இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் நம்ம. half m1 v1 square is equal to half m2 v2 square. இப்போ நான் m1 க்கு பதிலா இந்த 4m2 நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். So half 4m2 v1 square is equal to half m2 v2 square. இப்போ இந்த ரெண்டு பக்கமுமே ஆஃப் இருக்கு. ஸோ கட் பண்ணிடுறேன். m2 இருக்கு, இதுவும் கட் பண்ணிடலாம். ஸோ அப்போ v1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு v2 ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அப்போ v1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த 4 இந்த பக்கம் வந்ததுன்னா 1/4 v2 ஸ்கொயர். இப்போ நமக்கு v1 மட்டும் வேணும், அதனால நான் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/4 v2 ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்ன ஆகிடும்? இது v1 is equal to 1/2 v2. ஸோ இது ஒரு வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு வந்து மொமெண்டம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரேஷியோ ஆஃப் தர் மொமெண்டம். இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஆன்சர் தான். ஸோ இது எக்ஸாமில் நமக்கு இருக்காது. இந்த ஆன்சர் வரணும் நமக்கு 1:2 வரணும் மொமெண்டம்க்கு. ஸோ மொமெண்டம்க்கு ஃபார்முலா என்ன? p is equal to mv. இதுதான் மொமெண்டம்க்கு ஃபார்முலா. p is equal to mv. அப்போ இதை நம்ம p1 எடுத்துக்குவோம். p1 is equal to m1 v1, p2 is equal to m2 v2 மொமெண்டம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மொமெண்டம் ஆஃப் பைக், மொமெண்டம் ஆஃப் பைக் பை ரேஷியோல கேட்டிருக்கிறதால கீழே எழுதிக்கிறோம். மொமெண்டம் ஆஃப் ட்ரக். பைக் நம்ம என்ன எடுத்திருக்கிறோம்? m2 எடுத்திருக்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ m2 v2 டிவைடட் பை m1 v1. ஓகேவா? இப்போ இந்த m2 v2 அப்படியே இருக்கட்டும். m1 v1க்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். m1க்கு பதிலாக இந்த 4m2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி v1க்கு பதிலாக half v2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே இருக்கிற m2 v2 அப்படியே இருக்கட்டும். m2 v2 டிவைடட் பை m1க்கு பதிலாக 4m2, அதே மாதிரி v1க்கு பதிலாக half v2. ஓகேவா? இப்போ m2 கேன்சல் ஆகிடும், v2 கேன்சல் ஆகிடும், இந்த 2 இது கேன்சல் ஆகிடும். அப்போ p1 by p2 is equal to 1/2.
2 கிடைச்சிருக்கு. P1 by P2 is equal to 1 by 2 கிடைச்சிருக்கு. So therefore ratio of momenta is equal to 1:2. Ratio of momenta is 1:2. நமக்கு ஆன்சரில் கொடுத்துருக்கிறது வந்துருச்சா? ஸோ நம்ம ஆன்சர் இஸ் கரெக்ட். இதுதான் இந்த சம்மோட சொல்யூஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.